நமஸ்காரம். இப்போது உலகெங்கும் பேசப்படுவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒருபுறம் அது என்னென்னமோ செய்கிறது என்று வியப்பு, இன்னொரு புறம் அது என்ன செய்து பலருக்கும் வேலை போய்விடுமோ என்கிற அச்சம். இது எங்கு போய் நிற்கும் முடியும் என்றே தெரியவில்லையே என்று ஒரு சிலர், அதெல்லாம் என்ன பண்ணினாலும் அப்படி என்ன மனிதர்களையா மாற்றிவிட முடியும், அது என்ன பண்ணாலும் செயற்கை தானே, ஆர்டிபிஷியல் தானே என்று இன்னும் சிலர். இப்படி பலவிதமான கருத்துகள். அது ஒரு புறம் இருக்க, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். ஆர்டிபிஷியல் பிரெயின் சொல்லாமல் ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல வேண்டும்? பிரெயின் என்பது மூளை, அது வெறுமனே ஒரு பொருள். அது வேலை செய்கிறது. அதன் மூலம் நமக்கு ஏற்படும் அறிவு, புத்தி, இன்டெலெக்ட் எப்படியும் கொள்ளலாம். அதைத்தான் இன்டெலிஜென்ஸ் சொல்லுகிறோம். அவர் ரொம்ப புத்திசாலி, இன்டெலிஜென்ட். அதை போல இது ரொம்ப புத்திசாலி, செயற்கையான புத்தி. ஏன் அதை ஆர்டிபிஷியல் பிரெயின் சொல்லுவதில்லை, ஆர்டிபிஷியல் மைண்ட் சொல்லுவதில்லை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுகிறார்கள்? ஆனா இந்த மூணு வெவ்வேறுங்கிறது உண்மை. பிரெயின் என்பது மூளை. அது இறந்த பிற்பாடு கூட உடம்புக்குள் மூளை இருக்கும். ஆனால் புத்தி இருக்குமா? இறந்தவுடன் இருக்காது. அதனால் இது ரெண்டும் வேறேன்னு தெரிகிறது. மைண்ட் சொல்றது மனம். மனத்துக்கு புத்தி கிடையாது. மனம் சிந்திக்கும், சிந்திக்க வைக்கும் ஒரு கருவி, சிந்திப்பதற்கு பயன்படும் கருவி. இந்த மூன்றனுக்குள்ளும் நல்லவேளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுகிறார்கள். என்னால் நமக்குள் மூளை இருக்கிறது, ஆனால் அந்த மெஷினுக்குள் மூளை இல்லை, புத்தி இருக்கிறது. ஏன் மூளை இருக்குமே, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டால் மூளைன்னு பேர் இல்லாவிட்டாலும் ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கிறது. அதைத்தான் மூளைன்னு சொல்லுகிறோம், வாஸ்தவம். அதே போல இந்த ரோபோக்கள் உள்ளே கூட இருக்குமே, அது மூளை இருக்கிறது. அதுதான் அதனுடைய CPU. அதை வைத்துக்கொண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்ல பார்க்கலாம். ஆத்மாவுக்குத்தான் புத்தி உண்டு. அறிவு ஆத்மாவுடையது. அது மூளையிலும் இல்லை, அது மனத்திலும் இல்லை. ஆத்மாவுடையது அறிவாக இருக்கிறபடியாலே மூளை வெறும் கருவிதான். அந்த அறிவு என்பது கருவியுமாகாது, மனமுமாகாது. மூளையை காட்டிலும் தாண்டி இருப்பது உயர்ந்தது. அதனால் தானோ என்னமோ இதை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுகிறார்கள். அதற்குள் மூளை இருக்க வேண்டியதே இல்லை. அந்த மூளையோ புத்திசாலித்தனமோ இருக்க வேண்டியது நமக்கு. ஆனால் அந்த மெஷின்களுக்கு நமக்கு இருக்கிற மூளையை கருவியாக கொண்டு புத்தியை வளர்த்து, அந்த புத்தியின் மூலம் சில கமாண்டுகளை கொடுத்து, அதற்கு நிறைய விஷயங்களை சொன்னால் அது அதில் தேடி பிடித்து சொல்ல போகிறது. அதற்குள் ஒரு மூளை இருக்கிறது, அதற்கு CPU என்று பெயர் என்றெல்லாம் சொல்லவே தேவையில்லை. மூளை இருந்தால்தான் புத்தி வேலை செய்யும், அவசியமில்லை.
ஆத்மா இருந்தால் புத்தி வேலை செய்யும். மூளை இருந்ததற்காக கூட செய்யாது. ஆத்மா இல்லாவிட்டால் நிச்சயமே செய்யாது. அதனால் இந்த மூன்றும் வெவ்வேறே என்பதை ஆர்டிபிஷியல் பிரெயின் உபயோகப்படுத்தாமல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவதிலேயே அந்த வேறுபாடு தெரிகிறது. மூளையை காட்டிலும் அது உயர்ந்தது என்னும் புரிகிறது. ஆனால் தான் புத்தியை வளர்த்துக்கொள்னு சொல்லுகிறோம், மூளையை வளர்த்துக்கொள்னு யாரும் சொல்லுவதில்லை. அது வளராது என்று தெரியும், தேய்ந்துதான் போகும். ஆனால் நாள்பட புத்தி வளரும். அதனால் பெயர் சரியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். விஞ்ஞான ரீதியான இந்த பெயரிலேயே நாம் ரொம்ப நாட்களாக ஆன்மீகத்தில் சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் எப்படி ஒத்துக்கொள்ளப்படுகின்றன, பொருந்துகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.